வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஆடி மாதம் வரப்போகுது. இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம அதை பற்றின தகவல்களையும் அதில் பற்றின சிறப்புகளையும் சொல்லலான்னு ஒரு ஆசை. இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம சேனலில் பகிர்ந்துட்டு இருக்கோம். பதிகங்கள், பாடல்கள், அனைத்து கடவுளுக்கு உண்டான வழிபாடுகள். ஓகே, இப்போ நம்ம ஆடி மாதம் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம் முதல் நாள் என்ன செய்யணும், அந்த முதல் நாளில் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன, வீட்டில் எந்த விஷயத்தை மாற்றினா நமக்கு குலதெய்வ சக்தியும் லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும், அதுக்குண்டான வழி என்ன, இதை பற்றின அனைத்து தகவல்கள், ஆடி செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணணும். இது இப்போ ஆடி மாதம் அப்படின்னாலே தேவர்களின் மாலை பொழுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவர்களின் விடியற்காலை பொழுது பார்த்திங்கன்னா மார்கழியிலேருந்து ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கனாக்கா தக்ஷணாயன காலம் ஆரம்பிக்கிறது கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அந்த மாலை பொழுது அப்போது தேவர்கள்லேருந்து எல்லாருமே அம்பாலையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு போவாங்க. அந்த வேலையில் நாம் வழிபாடு பண்ணும்போது நாம் நினைச்சது அனைத்தும் நடக்கும். இதில் என்னன்னா, பிரிங்கி மகரிஷி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமானை மட்டும் வணங்குவார், அம்பாலை வணங்க மாட்டார். அதனால் அவங்க என்ன பண்ணுவார், வண்டு உருவம் எடுத்துட்டு சுற்றி வணங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் அம்பாள் என்ன பண்ணுறாங்க, அது எப்படி ஒரு நான் என்னையே வழிபாடு பண்ணாமல் உங்களை மட்டும் வழிபாடு பண்ணாங்க, என்ன அவமதிச்சு நீங்கள் எப்படி பொறுத்துக்கலான்னு கோச்சிக்கிட்டு பூலோகத்தில் போயிட்டு தவம் பண்ண போகிறாங்க அம்பாள். இப்படி இந்த தவம் பண்ண காலத்தில் எல்லாருக்கும் தெரியும், தவம் பண்ணி சிவபெருமான்கிட்ட இடபாகத்தை உரிமையோட வாங்கிக்கிறாங்க. ஆனால் அம்பாள் பிரிஞ்சு தவம் பண்ண போனாங்க இல்லையா, இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு தேவலோக மங்கையான ஆடின்ற ஒரு மங்கை இருக்காங்க. அவங்க தேவலோக மங்கை. இவங்க இப்படி பிரிஞ்சு போனதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இடபாகத்தை வாங்கிறதுக்காக அம்பாள் தவம் பண்ண போன இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவலோக மங்கையான ஆடின்றவங்க என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானோட அன்புக்கு ஒரு நாளாவது நம்ம பாத்திரம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த ஆடின்ற தேவலோக மங்கை என்ன பண்ணுறாங்கனாக்கா, சிவபெருமான்கிட்ட பார்வதி தேவன் உருவம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் வணங்குறாங்க. ஆனால் இவர் தனியாக அம்பாள் தனியாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் கைலாயமலையில் இவர் பண்ணு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்வதி தேவன் உருவம் எடுத்துக்கிட்டு இந்த ஆடின்ற தேவலோக மங்கை சிவபெருமான்கிட்ட போய் அன்புக்கு பாத்திரமாகணும்னு நினச்சி வேண்டனதுனால சிவபெருமானுக்கு முக்காலமும் உணர்ந்தவர். பார்வதி தேவி யாரு, மற்றவங்க யாருன்னு கூடவா தெரியாது. அதனால அந்த சூலாயுதத்தை எடுத்து அவர் நெற்றிக்கல்லேருந்து தீப்பொறினால் இது பண்ணுறாரு. ஆனால் அதனால புனிதமாகறாங்க ஆடி தேவ மங்கை. அப்போ சிவபெருமான் ஒரு வரத்தை தராரு, நீ இந்த எண்ணம் கொண்டு என்னை நெருங்கினதுனால நீ ஒரு கசப்பு தன்மை உள்ள மரமாக வளர்வாயினால கேட்குறா அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்குறாரு. எனக்கு இப்படி சாபத்தை கொடுத்துட்டீங்களேன்னு கேட்டதுக்கு, கவலைப்படாத, நீ கசப்புத்தன்மை உள்ள வேம்பு மரமாக இருந்தாலும் நீ அம்பாளுக்கு உரிய அந்த ஆடி மாதத்தில் உன்னையும் சேர்த்து போட்டுருவாங்க. மாரியம்மனுக்கு இணையான மரம், மாரியம்மனை எப்படி கொண்டாடுறாங்களோ அதுக்கு இணையாக உன்னையும் கொண்டாடுவாங்கன்ற அந்த சாபத்தையே வரமாக மாற்றி கொடுத்தார் சிவபெருமான். இதுதான் ஆடி மாதம் தோன்றின கதை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம முதல் நாளில் என்ன செய்யணும், குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும். இதுதான் நம்ம முதல் நாளில் எப்பவுமே ஆடி மாதம்னாவே குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் அம்பாளையோ இல்லை முருகப்பெருமானோ யாராக இருந்தாலும் வீட்டுக்கு முதல்ல அழைக்கணும். வீட்டுக்கு முதல்ல அழைக்கும்போது 2 வகை இருக்குது. ஒன்று கலசை வச்சு வழிபாடு பண்ணுறது, இல்லை எங்களுக்கு கலசை வச்சு வழிபாடு பண்ணல, படங்களை வச்சு தான் படங்களை வச்சு வழிபாடு பண்ணலாம். கலசை வச்சு வழிபாடு பண்ணுறது நம்ம சேனல் நிறைய இது போட்டிருக்கோம். இப்போ ஆடி மாதன்றனால அம்பாள் விசேஷனால வேப்பிலையும், அதாவது மாவுளையும் வைக்கணும், வேப்பிலையும் வைக்கணும். வச்சு உள்ள ₹1 காசு, ஒரு எலுமிச்சம்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம் வச்சு மலர் சூட்டி ஒரு சிவப்பு கலர் ஒரு துணி வஸ்திரத்தை சாத்தி நம்ம கலசம் தயார் பண்ணிக்கலாம். படம் தான் இருக்குன்னா படத்துக்கு நல்லா சுத்தபத்தமாக தொடச்சி ஆடி மாதத்துக்கு முன்னாடியே தொடச்சி பூக்கள்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு, எப்போ பார் பூஜை சாமான்கள் பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கணும். முதல் நாள் வாங்க வேண்டியது எப்பவுமே மங்கள பொருள் 2, ஒன்று கல்லுப்பு, இன்னொன்று மஞ்சத்தூள். இது ஆடி மாதம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறப்பு அப்பவும் நாம் வாங்கணும். ஓகேங்களா? இப்போ 2 தகவல் பார்த்தாச்சு. இப்போ 3ஆவது தகவல் என்னன்னா,
வீட்டில் எந்த விஷயங்களை மாற்றம் செஞ்சோம்னா நமக்கு வந்து தெய்வ கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் நம்ம குலதெய்வம் வீட்டிலேயே தங்கும் பார்த்தோம். முதல்ல என்ன பண்ணுங்க, நல்லா வாசலை சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சள் தண்ணியில் தெளித்து ஒரு அழகான கோலம் போட்டு சுவாமியை நம்ம வரவேற்கணும். எப்பவுமே இப்போல்லாம் இந்த காலத்தை மறந்து போச்சு நிறைய பேருக்கு. ஸோ கோலம் போடுறதுங்கிறதே பெயிண்டில் போட்டு விட்டுட்டு அது காலத்துக்கும் வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே வந்து என்ன பண்ணணும்னா வாசலை நல்லா தொடச்சி நிலவாசல் தொளிச்சு மஞ்சள் குங்குமம் அப்ளை பண்ணி பரப்பி கோலம் போட்டு 2 வாசல் தீபம் ஏற்றணும், கோலம் போடணும், நல்லா மஞ்சள் போட்டு வாசல் நிலவாசலில் மஞ்சள் குங்குமத்தால் நம்ம வந்து நிரப்பி அம்பால உள்ளே கூட்டின்னு வரணும். அதுக்கப்புறம் வந்து மாவிளை தோரணம் கட்டுற பழக்கம் வச்சுங்க. வீட்டுக்கு நிலவாசல் வெளியிலையும் கட்டுங்க. பூஜை ரூம் தனியாக இருந்தால் பூஜை ரூம் உள்ள வீட்டு வாழ உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு அம்பாள் கிரகலட்சுமி இருப்பாங்க இல்லையா, அம்பாளுக்கும் நம்ம பூக்கள்னால நல்லா இது பண்ணிவிட்டு மாவிளை தோரணம் கட்டி, இது எங்கள் வீட்டு பூஜை ரூமுக்கும் நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் கட்டுவோம், வெளியிலையும் கட்டுவோம், பூஜை ரூம்லேயும் கட்டுவோம், பூஜை ரூமுக்கு உள்ளவும் கட்டுவோம். இது பாருங்கள், இது பூஜை ரூமுக்கு உள்ள. ஸோ இப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும். இந்த மாற்றங்களை நீங்கள் தினந்தோறும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் தெய்வ கடாட்சம் நம்மளோட குலதெய்வம் கண்டிப்பாக தங்கி நமக்கு அருள் புரிவாங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் வழிபாட்டுக்குன்னே உரிய ஒரு மாதம். அப்போ நம்ம வீட்டை சுத்தபத்தமாக வச்சு எந்த அளவுக்கு நம்ம எப்பவுமே மகாலட்சுமி தாயார் கூட வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கிற இடத்துல தான் வந்து வாசம் செய்வாங்களே ஒழிய, இப்படி இல்லாமல் ஒரு வீடே நிலக்குலைஞ்சிருந்தால் எந்த தெய்வமும் உள்ள வராது. அதே மாதிரி வழிபாட்டுக்குரியன்றாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடு பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், விளக்கு பூஜை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தெல்லாம் சித்தர்கள், சித்தமகா புருஷர்கள், தேவர்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாருமே வழிபாட்டுக்குரிய இந்த மாதங்களால தவம் பண்ணுவாங்க. இன்னமும் சூக்ஷம ரூபமாக தவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஆடிப்பெருக்கு கொண்டாடுறதும் இந்த ஆடி மாதம்தான். அதே மாதிரி நமக்கு வரலட்சுமி நம்ம ரொம்ப முக்கியமாக, இதெல்லாம் நான் தனித்தனி பதிவாகவே தரேன். இது வந்து ஒரு ஆடி மாதத்தை எப்படி வரவேற்குது, ஆடி மாதத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த தடவை இன்னும் சிறப்பாக ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு எல்லாமே 5 வாரங்களுமே வருது. இன்னும் கூடுதல் சிறப்பு, 5 ஆடி வெள்ளி வருது, 5 ஆடி செவ்வாய் வருது, 5 ஆடி ஞாயிறு வருது. இது இன்னும் கூடுதல் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு, ஞாயிற்றுக்கிழமைன்றது தான தர்மங்களுக்குன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம அம்பாளுக்கு இந்த அரளி பூக்கள் இருக்கு இல்லையா, சிவப்பரளி, இந்த மாதிரி பூக்கள் எடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி வேம்பு மரத்துக்கு பால் தண்ணி ஊற்றலாம். புத்து இருக்கிறவங்களுக்கு வழக்கமாக ஆடி மாதத்தில் கொண்டு போய் புத்துக்கு பாலும் முட்டையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி வழிபாடுகள் பண்ணால் எப்போ பார் செவ்வாய்க்கிழமை அம்பாளை வந்து நாம் எலுமிச்சம்பழத்தால் விளக்கு தீபம் ஏற்றலாம், மாவிளக்கு தீபம் ஏற்றலாம். இதை தவிர தினந்தோறும் வீட்டிலையும் சரி கோவிலையும் சரி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. அது வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தையும் கொண்டு வரும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் கொண்டு வரும். இப்போ செவ்வாய்க்கிழமை வருதா, வெத்தலை தீபம் ஏற்றுங்க, முருகருக்கு உகந்ததாக இருக்கலாம், தவறு கிடையாது. வெள்ளிக்கிழமை ஏற்றுறீங்களா, இது பண்ணுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போகிறீங்களா, எலுமிச்சந்தழம் துர்க்கை அம்மனுக்கு ஏற்றுங்க. அதை தவிர அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமான மலர் இந்த தாழம்பூ. இந்த தாழம்பூ அம்பாளுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு மலர். நம்ம வீட்டிலையும் தெய்வ கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூழ் வார்ப்பாங்க கோவிலில். நம்ம வீட்டுக்கு எந்த வாரம் முறையோ அந்த வாரத்தில் கூழ் ஊற்றலாம், கொழுக்கட்டை செஞ்சு போடலாம். இதை விட முக்கியம் தான தர்மம். நம்மளை வந்து இந்த கலியுக காலத்தில் நம்ம செஞ்ச பாவம் கர்ம வினையெல்லாம் போக்குறது ஒரே ஒரு வழி இந்த தான தர்மங்கள் மட்டும்தான். அதே மாதிரி ஆடி மாதத்தில் என்னைக்கு சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு தாம்பூலம் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் அம்பாளோ இல்லை சரஸ்வதி தேவியோ லக்ஷ்மி தேவியோ வீட்டுக்கு அவங்க ரூபத்தில் வருவாங்கன்னு ஒரு முறை. அப்போ அவங்க சந்தோஷமாக நம்ம வீட்டை விட்டு போகும்போது அம்பாள் அங்கேயே தங்கிடுவாங்களாம். முப்பெரும் தேவியர்கள் நம்ம வீட்டில் தங்கறதுக்கு ஒரு சூட்சமமான வழிபாடு இந்த தாம்பூலம் கொடுக்கறது. நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ கொடுங்க. எங்களுக்கு சக்தி இருக்குதுங்கன்னா என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஒரு வெள்ளி காயின் கூட வச்சு கொடுக்கலாம். இல்லையா வெத்தலை பாக்கு பழம் ஒரு 11 ரூபா காயின் வச்சு கொடுங்க, ஒரு ஜாக்கெட் வச்சு கொடுங்க. சரி, இதெல்லாம் வந்து நெய்வேத்தியம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் ஒவ்வொரு நெய்வேத்தியம் பண்ணுங்க. முக்கியமாக பதிகம் தானே, அம்பாளுக்கு ஆடி மாதம் அபிராம அந்தாதி முக்கியம்.
அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு வானத்தில் வந்து அமாவாசையை பௌர்ணமியாக நிலவாக்கி மாற்றி கொடுத்தாரோ அதை நமக்காக தான் ரெடி பண்ண. இந்த மாதம் முழுவதுமே நாம் வந்து அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணலாம். போன வருஷம் ஆடி மாதம் நம்ம 100 பாடல்களையும் நம்ம சேனல்லையுமே பாராயணம் பண்ணி விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன். அதோட தம்ப்நெயில் அட்டாச் பண்ணுறேன். அது இந்த தடவை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, தொகுப்பு பாடல்களாக எந்தெந்த பாடல்களில் பாராயணம் பண்ணால் இந்தந்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ பலன் தரும் பதிகங்களாக நம்ம சேனலில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ முதல்ல இந்த 54வது பாடல் அது வந்து 10வது பலன் தரும் பதிகங்களில் 10ல் ஆரம்பித்து இப்போ 23 வரைக்கும் நம்ம சேனலில் லைவாக போய்கிட்டு இருக்கு. 23 அது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தான் இருக்குது. ஏறக்குறைய இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே இந்த பலன் தரும் பதிகங்கள் சாப்டரும் நான் முடிச்சிருவேன். 100 பாடல்களுமே விளக்கம் கொடுத்து தொகுப்பு பாடல்களை பாருங்கள். ஒரு பதிகம் என்ன அனைத்து விதமான கர்ம வினைகள் நீங்கிறதுக்கு இத்தனை பாடல்களை பாராயணம் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கனால, ஏன்னா நீங்கள் தான் போன வருஷம் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு. அப்படின்னால பலன் தரும் பதிகங்களை மாற்றி கொடுத்தேன். ஆனால் போன வருஷம் ஆடி மாதம் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் விளக்கமும் கொடுத்தேன். அது தவிர லலிதா சகசரநாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆடி மாதத்தில் தினந்தோறும் 10 அதில் நிறைய பாடல்கள் இருக்கு. 1008 நாமாவளி இருக்கிறதுனால தினந்தோறும் பாடனாலும் வெள்ளிக்கிழமையாவது பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பாக நமக்கு நினைக்கும். இந்த ஆடி மாதம் வந்தாச்சு. இதில் வந்து ஒரு ஓவர் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அதுக்கு தனி பதிவாகவும் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்னன்னா, அனைத்து முக்கிய வழிபாடுக்கும் தனிப்பதிவு வந்துடும். இந்த ஆடி மாதம் போன தடவை பண்ண மாதிரி இந்த ஆடி மாதம் ஏதாவது ஒரு சிறப்பு தகவல் தனித்தனியாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில். போன தடவை ஃபுல்லாக நம்ம பதிவு போட்டது வந்து ஆடி மாதத்தில் தினந்தோறும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணோம். இந்த தடவை என்ன பண்ணலான்னு யோசிச்சுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.